ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு கௌரி டேஸ். இன்றைக்கி கௌரி டேஸில் ஒரு சூப்பரான ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கௌரி டேஸில் ரொம்ப நாள் ஆச்சு vlog வந்து போட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் போல் ஆயிருக்கும் ப்ராப்பராக vlog போட்டு. ஸோ யூகேலேருந்து இந்தியா வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். நாங்கள் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறது, வெளியே போகிறது, இது மாதிரிலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா vlogன்னு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எதுவும் போடலை. ஸோ ஃபஸ்ட்டு vlog-ஆக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு போடுற ஃபஸ்ட்டு vlog இது தான் நினைக்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனனியா ஸ்ரீயோடைய ஜனனியா ஸ்ரீ ஆல்ரெடி யூகேல இருக்கும்போது கிளாசிக்கல் கற்றுக்குறான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்தியா வந்து நாங்கள் சரஸ்வதி கலாக்கேத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் ஜனனியா ஸ்ரீ ஜாயின் பண்ணோம். ஸோ அந்த ஸ்கூலில் அவள் படிக்கிற அந்த ஸ்கூலில் ஸோ லைவாகவே வந்து கொலுக்கு எப்படி நம்ம சாமிங்களெல்லாம் வந்து நம்ம அந்த ஸ்டெப்ஸ்லலாம் வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து அந்த கொலு செலிப்ரேட் பண்ணுவோமோ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே அங்கே கற்றுக்கிற பசங்க, கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிற பசங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களே அம்மன் மாதிரி வேஷம் போட்டு ஸோ லைவாகவே வந்து உட்காந்து ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு காட்சி, அம்மனுடைய காட்சி வந்து நமக்கு லைவாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்தாங்க. உண்மையாக லைஃப்பில் வந்து இதை நான் பார்ப்பேன்னு நினைக்கல, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ஜனனியா ஸ்ரீ பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வந்து நினச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு டைம்னால ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ஜனனியா ஸ்ரீக்கு வந்து நம்ம வந்து இது மாதிரி நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து நாங்கள் யோசித்தோம். ஸோ பார்த்திங்கனாவே தெரியும், எல்லா குழந்தைங்களும் எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க தான். ஆனால் அது மாதிரி அம்மன் மாதிரிலாம் அந்த வேஷம் போட்டு பார்க்கும்போது உண்மையாகவே கடவுளே வந்து உக்காந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. நான் பேசிக்காகவே ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடுவேன். ஆனால் இதை பார்த்தோம்னா ரொம்பவே சென்டிமெண்ட் ஆகிட்டேன். ஸோ அப்படி இருந்துச்சு, உண்மையான கடவுளை நேரில் வந்து பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ கருமாரியம்மன், அம்மன், மாரியம்மன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமர், சீதை, சரஸ்வதி, லக்ஷ்மி அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய அம்மன்கள்லாம் இருந்துச்சு. ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுத்திருந்தேன். சரி, இது வந்து நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இதே இந்தியாவில் வந்து நான் யூகேக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட இந்த கொலு கான்செப்டோ இல்லை எந்த கோயிலையுமே நான் போய் பார்த்ததில்லை. ஆனால் யூகேக்கு போயிட்டப்பறம் அங்கே தான் வந்து முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க போகும்போது கொலுக்குன்னு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணது. ஸோ அங்கே பண்ணிட்டப்பறம் தான் யூகேலேருந்து இங்கே இந்தியா வந்துட்டப்பறம் ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ நம்ம கோயிலில் போய் பார்க்க